குழந்தைங்களுக்கு எப்படி ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இந்த 4 எக்கை ஃபஸ்ட்டு நாம் அடுப்பில் வேக வைக்கலாம். ஒரு 6 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வச்சிங்கனாலே வெந்துடும். ஒரு 4 நிமிஷம் ஆகுங்க. இப்போ பாருங்கள் 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சு. எடுத்துக்கலாம். நல்லா ஆறி போச்சு. இந்த எக்கை உரிச்சிக்கலாம். கொஞ்சம் சூடாக இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குங்க. எக்கை ஊற்றும்போது சும்மா தட்டுங்க, இந்த மாதிரி வரும். இது ஒரு ஈஸி ட்ரிக்ஸுங்க. டக்குன்னு கையால் எடுத்துடலாம். எக்கு போண்டா தாங்க செய்ய போகிறோம். இந்த மாவில் நான் உங்களுக்கு பஜ்ஜி போண்டா மாவு எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள். அதில் எப்படின்னா 1 கப்பு கடலைப்பருப்புக்கு நீங்கள் வந்து அரிசியை வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. 4 கப்பு கடலைப்பருப்புனா 1 கப்பு அரிசி மாவு. அந்த மாதிரி நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் உங்களுக்கு அதில் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போது அந்த மாவை தான் நான் வீட்டிலே தயாரித்து வச்சுருக்கிறேன். இந்த பஜ்ஜி போண்டா மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்படியே உங்களுக்கு இந்த மாவை நீங்கள் வீட்டில் தயாரிக்க முடியல அப்படின்னா 1 கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க, 1 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது நான் வீட்டிலே தயாரித்த மாவுங்க. நீங்கள் வீட்டிலே செஞ்சிங்கன்னா ஹைஜீனிக்காக இருக்கும். இப்போது இதில் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து முட்டையை வந்து ஸ்பைஸியாக செய்ய போகிறோம். இது வந்து ஜீரகத்தூள், இது வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி இதில் நம்ம மிளகாய் போட்டிருக்கோம். மிளகாய் போட்டு தான் அரைச்சி வச்சுருக்கோம். அங்கே பாருங்கள், மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பைஸியாக இருக்கும் மாவு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக பண்ணணுங்க. பாருங்கள், வச்சுங்க. இப்போது நான் எக்குங்க பாருங்கள், நல்லா இதில் போட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா
கொஞ்சம் நேரத்துலேயே ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி உப்பி வரும். போட்ட உடனே கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு கலர் மாறினோடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். முட்டை போண்டா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஈவினிங் நேரத்தில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை